வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திடுமென அங்கே அவள் கண் முன்னே வந்த ரிஷிவர்மனை பார்த்த அதிர்ச்சியில் ராதிகா செயல் இழந்து போனாள் என்றாள். அடுத்து தொடர்ந்த அவனின் இறுகிய அணைப்பிலும் அவன் பொழிந்த முத்தங்களிலும் தன் வசம் முழுவதுமே இழந்து நின்றாள். ஆனால் கை தேர்ந்த சிற்பியின் ஒளிப்பட்டு கற்சிலைக்கும் கூட உயிர் வருவது உண்டே. அது போன்ற ரிஷிவர்மனின் இதழ் அமுதத்தை பெற்ற ராதிகா எனும் சிலைக்கும் உயிர் வந்தது. என்னவென்று யோசிக்க கூட முடியாமல் செயலற்று அவள் இருந்தது சிறிது நேரமே. அதன் பிறகு அங்கு கொடுக்கலும் வாங்கலும் இரு தரப்பில் இருந்த கணக்கின்றி பரிமாறிக்கொள்ளப்பட்டது. கை கெட்டிய பொக்கிஷத்தை இனி விடவே மாட்டேன் என்பது போன்றே இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டிருந்தனர். இருவரின் கண்களில் இருந்தும் வழிந்த கண்ணீர் அவர்களின் இதழ்களில் பட மெல்ல மெல்ல சுய உணர்வு பெற்றவர்கள் ஒருவரின் நெற்றியில் மற்றவரின் நெற்றி அழுந்த அந்த நிகழ்ச்சியும் இனிமையுமான தருணத்தை அனுபவித்தபடியே நின்றனர். இருவரின் மனதிலும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள், சமாதானங்கள், பதில்கள் என பலதும் இருந்தாலும் அதையெல்லாம் அப்போதைக்கு ஒத்தி வைத்தவர்கள் ஒருவரின் அருகாமையையும் நெருக்கத்தையும் மற்றவரின் மனம் முழுக்க நிரப்பிக்கொண்டு மோன நிலையில் இருந்தனர். எத்தனை நேரம் அப்படியே நின்ற நிலையிலேயே இருந்தனரோ. மெல்ல தலையை உயர்த்திய ரிஷி ராதிகாவின் முகவாயை பற்றி நிமிர்த்தி பெருவிரலால் அவளது கண்ணீர் சுவடுகளை மெல்ல துடைத்தெறிந்து அவளது மூடிய இமைகளில் மென்மையாக இதழ் பதிக்க மெல்ல இமை கதவுகளை திறந்தாள் அவள். அவளின் விழிகள் நீரில் பளபளத்தாலும் அவை உவகையிலும் சந்தோஷத்திலும் பூரித்திருந்தது. ராதிகாவின் கன்னத்தை ரசனையுடன் வருடியவன் அவளை தன் விழிகளால் பருகி கொண்டே அவளை இடையோடு அணைத்தவாறே நடத்தி சென்று சோஃபாவில் தானும் அமர்ந்து அவளையும் தன் மடியிலேயே அமர வைத்து கொண்டான். மீண்டும் மீண்டும் அவனை அழைத்த அவளது சிவந்த உதடுகளை சிறை செய்தவன் மெல்ல நிமிர்ந்து ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் என்றான், தன் காதலை எல்லாம் குரலில் நிரப்பி. கணவனை நெருக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தவளுக்கு அப்பொழுதுதான் நின்றிருந்த கண்ணீர் திரும்பவும் கண்களை நிரப்ப அவன் கழுத்தை கட்டி கொண்டு ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். பேச்சின்றி அவளது முதுகை வருடி கொடுத்தவன் கண்களிலும் ஈரம். அழுகை ஓரளவுக்கு குறையவும் விடவே மாட்டாள் என்பது போன்று இறுக கட்டி கொண்டிருந்த அவனது முதுகில் சில பல அடிகளை தெம்பின்றி வைத்தவள். இத நீங்க சொல்லி கேட்கணும்னு எவ்வளவு நாள் காத்திருந்த, ஏன் சொல்லல என்று கேட்டவளின் மனமும் அதில் இருந்த பயமும் ஏக்கமும் தாபமும் அவனுக்கும் புரிய வார்த்தைகளின்றி அவளுக்கு சமாதானம் சொல்லலானான் அவன். தானே ஒருவாறு சமாதானமாகி மெல்ல தலையை உயர்த்திய ராதிகா கணவனின் ஒரு நாள் தாடியுடன் கூடிய கன்னத்தை புறங்கையால் மிருதுவாக வருடியபடி என்னை நினைவு வந்துடுச்சா ரிஷி என்றாள் ஆர்வமும் ஆசையுமாக. வந்துடுச்சு. தன் உள்ளங்கையில் இதழ் பதித்தவாறே சொல்லியவனின் முகத்தை பிடித்து என்னவெல்லாம் நினைவு வந்தது? எல்லாமே வந்துடுச்சா? எப்ப வந்தது? ப்ளீஸ் சொல்லுங்களேன் கண்ணா என எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பரபரப்பில் கொஞ்சலுடன் கேட்டாள். ராதிகாவின் கண்களுக்குள் ஊடுருவியவாறே ஜென்ம ஜென்மமா உடன் வர உறவு நம்மோடதுன்னு நினைவு வந்தது. என்னோட பாதி நேன்னு நினைவு வந்தது ரதி என ரிஷி உணர்ச்சியுடன் கூற கணவனின் குரலிலும் அவனது அழைப்பிலும் அவனது காதல் கனிந்த பார்வையிலும் அவனது தீண்டலிலும் உருகினாள் அவன் மனைவி. நல்லாவே வசனம் பேசுறீங்க என்று கிண்டல் செய்ய முயன்றவளின் குரல் அவளுக்கே ஒத்துழைக்காமல் கிசுகிசப்பாக வெளிவந்தது. நானே இருந்திருந்து என்னோட ஃபீலிங்ஸை கொட்டுறேன், அது உனக்கு சினிமா வசனம் மாதிரி இருக்கா உன்ன? அவளை பொய்யாக முறைத்தபடி ராதிகாவின் கன்னக்கதுப்பை வலிக்காமல் கடித்தான் அவளது கணவன். சிரிப்புடன் அவனுடன் ஒன்றியவளின் காதோர கேசத்தை ஒதுக்கி விட்டவாறே ஆனா இந்த ஜென்மத்துல நடந்தது மட்டும் இன்னமும் நினைவில்லை ஸ்வீட் ஹார்ட் என கூறியவனை புரியாமல் பார்த்தாள் அவள். என்ன சொல்ல வருகிறான்? பின்பு ஐ லவ் யூவும் ரதி என்ற அவனின் பிரத்யேக அழைப்பும் எப்படி? என்ன சொல்றீங்க ரிஷி? நினைவில்லை என்றால் எப்படி? பழசெல்லாம் நினைவு வந்தால்தான் என்னோட அன்பை ஏத்துக்குவியா? இல்லைன்னா இப்படியே என்ன அமெரிக்கா திருப்பி அனுப்பிடுவியா நீ? அவளது கூர் மூக்கை பிடித்து விளையாட்டாக ஆட்டிய ரிஷிவர்மன்
அவளின் கன்னத்தில் தன் கன்னத்தை வைத்து இழைத்தபடியே கொஞ்சினான். அந்த விளையாட்டை உடனேயே கைவிட்டவன், நான் உன்னை விரும்புறதுக்கு நம்மளோட கடந்த கால வாழ்க்கை கண்டிப்பா நினைவு வரணுமா ரதி? பழைய நினைவு இல்லாமலேயே நான் உன்னை புதுசா விரும்பக்கூடாதா என்று ஆழ்ந்த குரலில் வினவினான். ரிஷி மெல்லிய குரலில் அழைத்தவளின் விரிந்த விழிகள் காதலிலும் பெருமையிலும் பெருமிதத்திலும் குளித்திருந்தது. எல்லோரும் காதல் ஒரு தடவை தான் வரும்னு சொல்வாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஒவ்வொரு தடவை உன் குரலை கேட்கும் போதும், ஒவ்வொரு முறை உன்னை பார்க்கும் போதும் எனக்கு மறுபடியும் மறுபடியும் உன்மேல் காதல் வருது கண்ணம்மா என்றவனை கண்களில் பெருகிய நீரோடு மாறி தன்னோடு அணைத்து கொண்டவள் அவன் முகம் எங்கும் முத்தங்களால் நிறைத்தாள். ரிஷிவர்மனுக்கு தன்னுடைய நினைவு வர வேண்டும், தங்களை பற்றிய நினைவு வர வேண்டும், தங்களின் திருமணம் பற்றிய நினைவு வர வேண்டும் என தினமும் 1000 முறை வேண்டியவளுக்கு இது தாங்க முடியாத ஆச்சரியத்தையும் வார்த்தையில் வடிக்க முடியாத மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி தந்தது. கணவன் இப்படி சொல்வதை கேட்ட பிறகு வேறென்ன வேண்டும் அவளுக்கு? ஐ டூ லவ் யூ ரிஷி என காதலுடன் கூறியவள் அவனது கன்னத்தை தன் இரு கரங்களிலும் தாங்கி, இனி எப்பவும் இதை நீங்க சொல்லும்போது உங்களை கேலி செய்யவே மாட்டேன் என்றாள் உறுதியுடன். அழுத்தமும் உறுதியுமாக சொன்னவளை என்னவென்பது போல் பார்த்தவனிடம் ராதிகா விளக்க, அதை ஆர்வமுடன் கேட்டவள், அடி பாவி, நான் அவ்வளவு ஃபீலிங்ஸோட சொல்லி இருக்க, நீ என்ன கேலி செஞ்சிட்டு இருக்க என அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளினான். கிளுகிழுத்து சிரித்தபடி, தப்புதான், இனி செய்ய மாட்டேன் என்று விட்டு அவன் மார்பில் வாகாக சாய்ந்து பார்வையை மட்டும் உயர்த்தி, எப்ப என் மேல திரும்ப லவ்ஸ் வந்துச்சு ரிஷி என்றாள் குறுகுறுப்புடன். ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தவன், தெரியலடா, முதல்லையே வந்திருக்கணும், அப்பதான் நாம முதலில் சந்திச்சிருக்கோம் என்றால் உடனேயே சொல்லி இருந்திருப்பேனோ என்னவோ எனவும், உண்மைதான், இங்க முதல் முறை யோசிக்கவே இல்லை, உடனேயே சொல்லிட்டீங்க என்றாள். எந்த பேக்கேஜும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த முறையும் முதல்லேயே சொல்லி இருந்திருப்பனோ என்னவோ. ஆனா எனக்குள்ள ஒரே குழப்பம், முதல்ல வெறும் ஈர்ப்பா இல்லை காதலான்னு தெரியலை, அப்புறம் அந்த உணர்வு நீ மனைவி என்று வந்ததினாலா, இல்லை நீ யாரா இருந்தாலும் வந்திருக்குமான்னு சந்தேகம். கேள்வி. சில கேள்விகளுக்கு விடையே கிடையாது. விடை தேட நினைப்பது முட்டாள்தனம் என்று நீ இங்கே வந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சது என்றவன். லைஃப் டஸ் நாட் கம் வித் கேரண்டீஸ் என்று உன்னிடம் சொன்னவன் நான். அதே மாதிரி வாழ்க்கை எல்லா ரெடிமேடு பதில்களோடும் வர்றதில்லை. சிலதை அப்படியே தான் ஏற்றுக்கணும் என்றும் புரிஞ்சது என்றான். அவனது தாடையில் முத்தமிட்டு, நீங்களும் உங்க குழப்பமும் இதை முதல்லையே நீங்க சொல்லி இருந்தா 2 ஃப்ளைட் டிக்கெட் மிஞ்சி இருக்குமில்ல என அவனை கேலி செய்தவள், என் சமத்து குட்டி, என் பட்டு குட்டி, என் புஜ்ஜி குட்டி என்று அவனை கொஞ்சியும் கொண்டாள். பதிலுக்கு அவனும் ஒரு இதழ் ஒற்றலை அவளது தாடையில் பதிக்க, பதிலுக்கு பதில் என ஆரம்பித்த கேலி இனிமையும் காதலுமாக முடிவின்றி நீண்டது. நிமிடங்கள் அர்த்தமுள்ள மௌனத்தில் கரைய, ஆனாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் கோபம்தான் என தனியா விட்டுட்டு கிளம்பி வந்துட்டல்ல ராட்சசி என்றான் மனத்தாங்கலுடன். லவ் இஸ் தி கண்டிஷன் இன் விச் த ஹாப்பினஸ் ஆஃப் அனதர் பர்சன் இஸ் எசென்ஷியல் டு யுவர் ஓன். இது முன்னாடி நீங்க சொன்னதுதான் ரிஷி. புன்னகையுடன் இயம்பியவளின் தலையில் வலிக்காமல் கொட்டு வைத்தவன், நீ கிளம்பி வந்துட்டா நான் ஹாப்பியா இருப்பேன்னு உங்ககிட்ட சொன்னனா என கேட்க, நான் கிளம்பினா நீங்க வருத்தப்படுவீங்கன்னும் சொல்லல தானே என வார்த்தையாலேயே அவனுக்கு கொட்டும் வைத்தவளிடம் அவனது அன்றைய மனநிலையை எடுத்துரைத்தான் ரிஷிவர்மன். நீங்களும் எனக்காகத்தான் பார்த்திருக்கீங்க. சிலதை விட்டு கொடுத்தால் தான் அன்பு ரிஷி. சில சமயங்களில் நாம் அன்பு செலுத்துறவங்களை கூட அதே அன்பிற்காக விட்டு கொடுக்க வேண்டி இருக்கலாம். எனக்கு மட்டும் உங்களை விட்டுட்டு வரணும்னு ஆசையா என்ன? நான் அங்கேயே இருந்தா நம்மை பத்தி யோசிச்சு உங்களுக்கு இன்னும் மோசமானால் அது வேண்டாம்னு தான் கிளம்பி வந்துட்டேன் என்று விளக்கம் அளித்தவளை தன்னோடு இறுக்கி கொண்டவனுக்கு அவளுக்கு தன் மீது இப்படி ஒரு சுயநலமற்ற காதலா என்றிருந்தது. அதில் அவனுக்கு சிறு கர்வமும் கூட. பழைய மாதிரி வளர்ந்து விட்டிருந்த அவனது கேசத்தில் கைகளை விட்டு அலைந்தவாறே, பழசெல்லாம் இன்னமும் நினைவு வரலை என்று உங்களுக்கு கஷ்டமா இருக்கா ரிஷி என்றாள் மெதுவாக. எங்கே அதற்காக அவன் இனியும் தன்னை வருத்தி கொள்வானோ என்ற கவலை அவளுக்கு. தன் மடியில் பூ மாலையாக சாய்ந்திருந்தவளின் கலைந்திருந்த கேசத்தை ஒதுக்கியவன், கொஞ்சம் இருக்கு, ஆனா எத்தனை பேருக்கு திரும்ப திரும்ப ஒரே நபரோட காதல்ல விழ வாய்ப்பு கிடைக்கும் சொல்லு? எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்.
திரும்ப புதுசா கல்யாணமானவங்க மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ரகசியமா சொல்லி கண் சிமிட்டினான். கன்னங்களில் சிவப்பேற அவனின் இடுப்பை கட்டிக்கொண்டு அவனது வயிற்றில் தன் முகத்தை மறைத்து கொண்டவள் மெல்ல சிரித்தாள். என்ன சிரிப்பு? திரும்ப ஹனிமூன் பீரியட்ஸுக்கு போகலாம்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பு வருதா மேடம்? அந்த அளவுக்கு காமெடியாவா இருந்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஹனிமூன் பீரியட்? தீவிரமாக கேட்பது போன்று பாவனை செய்தவனின் இடுப்பை கிள்ளியவள். ச்சு, அதெல்லாம் இல்ல, நல்லாத்தான் இருந்தது என்றாள் படு தீவிரமாக. கண் ஓரங்கள் கள்ள சிரிப்பில் சுருங்க அவளின் இதழ்களை மிருதுவாக வருடியவாறே, அப்படியா சொல்ற? எப்படி எப்படி விவரமா சொல்லு கேட்போம் என்றான் கிசுகிசுப்பாக. வருடி விட்டு கொண்டிருந்த அவனது பெருவிரலை கடித்து அதில் முத்தம் ஒன்றையும் வைத்தவள், திரும்பவும் அனுபவிக்கிற வாய்ப்பு யாருக்கு வரும்னு கேட்டீங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்கோங்க என்று பந்தாவாக கூறி அவனுக்கு அழகு காட்டி சிரித்தாள். அதுவும் சரிதான், விடு, நானே தெரிஞ்சுக்கிறேன். இப்ப எதுக்கு சிரிச்ச சொல்லு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல திரும்ப எழுந்துக்கும் போது ஒவ்வாரியோன்னு கேட்டதும் நீங்க மற்றவங்களைத்தான் கேட்குறீங்கன்னு நினைச்சு பதில் சொன்னதை நினைச்சுக்கிட்ட என இதழ்களில் மென்மையுடன் ராதிகா கூற அவளை கண்களில் வலியுடன் ஏறிட்டான் ரிஷி. நான் உன்னை ரொம்ப வருத்திட்டேனா ரதி? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? சாரிடா. கமறிய குரலில் கேட்டவனின் வருத்தம் பொறுக்காமல் எழுந்து அமர்ந்தவள். விடுங்க ரிஷி, நீங்க தான் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டீங்களே, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? பழசையெல்லாம் மறந்துடுங்க என்றவள் உதட்டை கடித்து பேச்சை நிறுத்தி சாரி என்றாள் சின்ன குரலில். என்ன சொல்லிட்டு இப்போ நீ சாரி கேட்குற? 2 பேருமே நடந்ததை மறந்துடுவோம் என்றவன், பழசெல்லாம் எனக்கு நினைவு வராதது எனக்கு கஷ்டமா இல்லையான்னு என்ன கேட்டியே, உனக்கு இல்லையா என மெல்ல வினவினான். கண்டிப்பா இல்ல ரிஷி, நிகழ்காலம்தான் முக்கியம். ஆனா அப்பப்போ நீங்க பழைய விஷயங்களை நினைவுபடுத்துற மாதிரி. வாசனை பற்றி பேசும்போதும் டிஷர்ட் போட்டிருந்த போதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னவோ உண்மை என்றவள் அவளது அன்றைய மனநிலையை அவனுக்கு விளக்க. சாரிம்மா, எனக்கு தெரியாமலே உன்னை ரொம்பவே நோகடிச்சிருக்கேன் இல்ல என தன் மீதே கோபம் கொண்டான். ஹே, அதை விடுங்க, அதெல்லாம் போயே போச்சு. இப்ப பாருங்க. ஐயா ஜம்முன்னு ஆர்ஆர் ஷர்ட்ல வந்து இறங்கினதும் அதெல்லாம் போயிந்தே. கணவனின் மனம் இலகுவாக்க அவள் சொல்ல சங்கோஜத்துடன் புன்னகைத்தவனை குறுகுறுப்புடன் பார்த்தாள் ராதிகா. என்னவென்று கேட்டவளிடம், நீ கிளம்பி வந்ததுல இருந்து இதையே துவைச்சு போட்டுட்டு இருக்க, ஏதோ நீயே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் என கூச்ச சிரிப்போடு கூறியவனை காதலுடன் பார்த்து கண் நிறைய நிறைத்து கொண்டாள் ராதிகா. என்ன அப்படி ஒரு பார்வை? கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கோ, நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இந்த பார்வைக்கான முக்கியமான வேலையை பார்க்கலாம். ஒற்றை விரலால் அவளின் முகத்தை வருடியபடியே ரிஷி உல்லாசமாக கூறவும் அவன் கழுத்து வளைவிலேயே தன் சிவந்த முகத்தை புதைத்து கொண்டவளின் செவிகளை அவனது சிரிப்பும் அவனது இதழ்களும் மெல்ல மிருதுவாக தீண்ட சிலிர்த்து கணவனிடம் இன்னமும் ஒன்றினாள் அவள். சில இனிமையான தருணங்களுக்கு பின் யக்னேஷ் திரும்ப கூப்பிட்டு பேசினான் எனவும் சட்டென்ற தலையை உயர்த்தியவளை திரும்ப அங்கேயே சாய்த்தவன், அப்படியே இருந்து கதை கேளு என மிரட்டிவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். நம்பிக்கை வைத்த நண்பனே இப்படியான்னு எனக்கு மனசே ஆறலறதி. அதை விட உன்னையும் அதில் இழுத்ததை என்னால் ஜீரணிக்கவே முடியல. இதை பத்தி அப்புறம் பேசலாம்னு போனை கட் பண்ணிட்டேன். ரிஷிவர்மனின் மார்பை ஆறுதலாக நீவி விட்ட ராதிகா, விட்டுடுங்கப்பா, இப்பதான் அவரே எல்லா உண்மையையும் சொல்லிட்டாருல்ல, விட்டுடுங்க. நாம சந்தோஷமா திரும்ப நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எந்த எதிர்மறை எண்ணங்களோடவும் ஆரம்பிக்க வேண்டாம் என சமாதானமாக கூற, கொஞ்ச நாள் போகட்டும்டா. நான் ஒன்றும் புத்தன் இல்லை, சாதாரண மனுஷன்தான். உடனே பேசினால் திரும்ப எடுக்க முடியாத வார்த்தையை சொல்லி விடுவோம் என்றுதான். அதுக்கு மேல நான் பேசலை என்றவனின் மன உணர்வுகள் புரிய அதை வலியுறுத்தாது விடுத்தாள். உங்களுக்கு தலைவலி மறுபடியும் வந்ததா புஜ்ஜி? வாட் வாட் புஜ்ஜியா? அப்படின்னா என்ற கண்களை விரித்தவனின் கன்னங்களை கிள்ளி முத்தம் ஒன்றை வைத்தவள். நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன் என்று செல்லமாய் சிணுங்கினாள். தலைவலி எதுவும் வரலை, உன்னை பற்றிய நினைப்பு மட்டும்தான் இருந்தது என்று துரிதமாக பதில் தந்தவன், புஜ்ஜினா என்ன என ஆர்வமானான். ரகசியம் சொல்வது போல அவனது காதருகில் சென்றவள், புஜ்ஜினா புஜ்ஜினா புஜ்ஜிதா என்று கிசுகிசுக்க, உன்ன என அவளை கொஞ்சலுடன் பார்த்தவன் அவளது செல்ல சீண்டலுக்கு தண்டனையும் வழங்கினான்.
தண்டனைகள் பரிசுகளாக மாறிய இனிமையான சில நொடிகளுக்கு பின், பாட்டி எப்படி இருக்காங்க என்ற ரிஷியின் கேள்விக்கு குற்றம் புரிந்தவள் போன்ற பார்வையை திருப்பிக் கொண்டவள், நல்லா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் என்றாள் உள்ளே போய்விட்ட குரலில். நினைக்கிறையா? அப்படின்னா? நான் இங்கே வந்ததுலேருந்து எங்கேயும் போகல ரிஷி. பாட்டியை மெஸ்ல போய் பார்க்கலை என்றவள் அவனது பார்வையில். நான் என்ன செய்ய? இப்படியே அழுது வடிஞ்ச முகத்தோட போனா பாட்டி கேட்குற 1000 கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு தான் என வேகத்துடன் அவள் முடிக்கும் முன்னே அவளை இழுத்து அணைத்தவன், ஐ லவ் யூ ரதி என்றான் அவளை உள்ளம் புறமும் தன்னுள் நிறைத்து கொண்டு. இந்த தருணத்தை அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது இத்தனை சீக்கிரம் தன் கை சேரும் என எதிர்பார்த்திராதவளின் நெஞ்சம் மகிழ்ச்சியில் விம்மியது. கணவனை கண்களால் பருகியவள் அவன் கழுத்தை பெருவிரலால் லேசாக கீறியபடியே, முக்கியமான விஷயமெல்லாம் பேசி முடிச்சாச்சா ரிஷி என கண்களில் எதிர்பார்ப்புடன் வினவ, முடிஞ்சது, மீதி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போ மெஸ்ஸுக்கு கிளம்புறேன். வீட்டை போட்டுக்கிட்டு பத்திரமா இரு என்றான் சிரிப்பை அடக்கியவாறு. வாட்? அவளது திகைத்த முகத்தை பார்க்காதது போன்று பார்த்து ரசித்தவன், நமக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு நினைவில்லை இல்லையா? அதனால இன்னொரு தடவை நியூ ஜெர்சியில நாம கல்யாணம் செய்துக்கலாம். அம்மா அப்பாவும் அதை ரொம்ப விரும்புவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் என அவன் முடிக்கும் முன்னே திரும்பவும் வாட் என இந்த முறை பலமாக அதிர்ந்தவள், கொன்னிடுவேன் என்றபடியே அவனது தோள்களிலும் மார்பிலும் சரமாரியாக அடிகளை போட ஆரம்பிக்க, சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் வாய்விட்டு உல்லாசமாக சிரிக்கலானான் ரிஷி. அவன் முகத்துக்கு நேரே கைகளை வைத்து மறைத்து கொண்டே, ஹேய் ராதிகா, பாவம், நான் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்க என அவன் சொன்ன எதற்கும் செவி சாய்க்காமல் அடிகள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன. அவளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியை கைவிட்டவன் அவளை அடக்கும் முகமாக அவளது ரோஜா இதழ்களை அழுத்தத்துடன் சிறைப்பிடித்தான். சிறைப்பிடிக்க சென்றவனே சிறையானது அங்கே ஆச்சரியமே இல்லை. அந்த நோக்கத்துடனேயே செயல்பட்டவனுக்கு ஆச்சரியம் எங்கே இருந்து வரப்போகிறது? அவன் கரங்களில் துவண்டு தோய்ந்த ராதிகாவை, எந்த நிலையிலும் அவன் நெஞ்சில் நீக்க மர நிறைந்தவளை அவனது கரங்களில் ஏந்தி கொண்டு படுக்கை அறையை நோக்கி உல்லாச நடையுடன் முன்னேறலானான் ரிஷிவர்மன். ஹாப்பி படவா, என்னை படுத்துறதே வேலையா போச்சு உங்களுக்கு புகார் சொல்லும் தொனியில் ஆரம்பிக்க நினைத்தவளின் குரலில் ஏன் அத்தனை கொஞ்சல், ஏன் அத்தனை சிணுங்கல்? திருடா என்ற கிசுகிசுப்புடன் கூறியவள் அந்த திருட்டில் தனக்கும் சம பங்கு இருக்கிறது என சொல்லாமல் சொல்வது போன்று அவனது கன்னத்தில் அழுந்த இதழ் பதித்தாள். பழைய நினைவுகள் மறந்திருந்தாலும் புது புது கனவுகளை நனவாக செய்ய அங்கே 2 கருத்தொருமித்த காதலர்கள் தங்களது வாழ்க்கையை ஆனந்தத்துடன் திரும்ப ஆரம்பித்தனர். 3 மாதங்களுக்கு பிறகு நியூ ஜெர்சி ஃப்ரிட்ஜ் வாட்டர் வெங்கடேஸ்வரா கோவிலில் சுபயோக சுபதினத்தில் எளிமையாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் குடும்பத்தினரையும் தருணையும் மட்டுமே வைத்து ரிஷிவர்மன் ராதிகா திருமணம் சம்பிரதாய முறைப்படி இன்னொரு முறை நல்லபடியாக நடந்தேறியது. முதலில் தன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய மணமக்களின் தலையில் கை வைத்து எல்லா நலனும் பெற்று பெருவாழ்வு வாழணும், எப்பவும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாய் இருங்க என ஆசிர்வதித்த மரகதம் பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்பி நின்றது. ராமநாதனையும் சுதாவையும் பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. தங்களுக்காக இன்னொரு முறை திருமண சடங்குகளுக்கு ஒப்புக்கொண்ட மகன் மருமகள் இருவரையும் அணைத்து உச்சி முகர்ந்தவர்கள். மனசு நிறைஞ்சு போய் இருக்குப்பா, இன்னைக்கு இருக்கிறதை விட இன்னமும் சந்தோஷமா சகல சௌபாகியத்தோடு இருக்கணும் என்று மனமாற வாழ்த்தினார்கள். எங்களுக்கு இது சந்தோஷம்தாம்மா, சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிட்டா அது இரட்டிப்பாகும்னு சும்மாவா சொல்றாங்க? மன நிறைவுடன் சொன்ன ரிஷியை ஆமோதித்தாள் ராதிகா. ரிஷி சொல்றது ரொம்ப சரி அத்தை என்றவளுக்கு கடந்த 3 மாதங்களாக தங்கள் வாழ்வில் நிகழ்ந்தவை ஒரு நிழல் படமாக கண் முன்னே வந்து போனது. ரிஷி இப்பொழுது திரும்பவும் யக்னேஷுடன் பேச ஆரம்பித்து விட்டிருந்தான். அவனுக்கும் யக்னேஷுக்கும் நடுவில் மிக லேசான மன வருத்தங்கள் இருந்தாலும் நாள் அடைவில் அது சரியாகி போகும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. அன்பார்ன் டுமாரோ அண்ட் டெட் எஸ்டர்டே, Why fret about them if today be sweet என்ற உமர் கயாமின் வார்த்தைகளுக்கு விசிறி ஆகி போனான் ரிஷிவர்மன்.
வாழ்க்கை நாளை அடுத்த வினாடி யாருக்கு என்ன கொண்டு வரும் என யாருக்கும் தெரிந்திராத நிலையில் கோபதாபங்களும் மன வருத்தங்களும் ஏன், அதுவும் தன் நினைவை இழந்து மீண்டும் கிடைக்கப் பெற்ற சொர்க்கம் என்பதனாலோ என்னவோ இன்று இந்த நிமிடம் இந்த நொடி என்ற வாழ்வை கசப்புகள் இன்றி அனுபவிக்க பழகி கொண்டான் ரிஷி. கூடவே மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் தாங்கள் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் யார் மனதும் தங்களால் புண்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த கணவனை நினைத்து அவளுக்கு பெருமைதான். கணவனுடன் சந்தோஷமாக இருந்த ராதிகாவின் மனதிலும் வேறு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாததினால் அது அவளுக்கும் இயல்பாகவே இருந்தது. இதற்கு நடுவில் பழைய நினைவு அவனுக்கு வரவில்லையே என கணவன் மனைவி இருவருமே வருந்துவதே இல்லை. ஒருவருடன் ஒருவர் முன்பை விட காதலும் பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டு வாழும் இந்த நிமிடம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் என்று இருவருமே உணர்ந்தே இருந்தனர். கடந்த 3 மாதங்களில் நடந்தவற்றை அசை போட்டு கொண்டிருந்த ராதிகா தன் அருகில் அர்ஜுனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த தருணை வாத்சல்யத்துடன் திரும்பி பார்த்தாள். நண்பர்கள் ஒன்று சேர்ந்ததில் தருணுக்கும் பெரும் பங்கு உண்டு. ராதிகா வாய் வார்த்தையாக தருணை அண்ணா என்று சொன்னது போய் அவனை நிஜத்திலுமே தமையனாக்கி கொண்டாள். மனைவி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று அவளது முகத்தில் இருந்தே யூகித்தறிந்த ரிஷிவர்மன் புன்னகையுடன் அவளை பார்த்து அவளுக்கு பதில் சொல்லும் விதமாக, நான் எப்ப தப்பா சொல்லியிருக்க ராதிகா என்று கேட்டு அவளிடமிருந்து அவனது விலா எலும்பில் ஒரு இடியை வாங்கி கொண்டவன் ரோஜா நிறப்பட்ட புடவையில் தானே ஒரு புத்தம் புது ரோஜா மலராக காட்சியளித்தவளை ரசனையுடன் ரசித்து பார்த்தான். கரங்களில் புடவைக்கு பொருத்தமாக ரோஜா நிற வளையல்கள், கூந்தலில் மல்லிகை சரம், காதிலும் கழுத்திலும் சேலைக்கும் அவளுக்கும் பொருத்தமான எளிமையான நகைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக முகத்தில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் புன்னகை என துடைத்து வைத்த வெள்ளி குத்து விளக்கென மினுமினுத்த மனைவியை எப்பொழுது தனிமையில் சந்திப்போம் என்ற ஏக்கமும் ஆசையும் அவனது கண்களில் தெரிய சோழ இருந்தோரின் நினைவின்றி ராதிகாவையே வைத்த விழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ரிஷிவர்மன். கணவனின் பார்வையில் லேசாக சிவந்தவள் மீண்டும் அவனது விலா எலும்பில் இடிக்க வெளியே தெரியாமல் பெருமூச்சு விட்ட ரிஷியிடம், ரிஷி எல்லாம் சரியாத்தான் சொல்ற, ஆனா எனக்கு சீனியர் நீ, அதுக்கு தக்கபடிதான் நடந்துக்க மாட்டேங்கிற என்று முறையிட்டவாறே அர்ஜுன் அழுத்து கொள்ள ராதிகாவும் ஆஷாவும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். என்ன அர்ஜுன் சொல்றீங்க, சீனியர்னா எப்படி நடந்துக்கணும் என கேட்டாள் ஆஷா. நீ ஏன் சொல்ல ஆஷா, எனக்கு முன்ன படிச்சு பட்டம் வாங்கினான், எனக்கு முன்னே அவனுக்குத்தான் கல்யாணம் நடந்துச்சு, இப்ப அவனுக்கு முன்ன நமக்கு குழந்தை பிறந்தான், நல்லாவா இருக்கும்? மனைவியிடம் புகார் பட்டியலை நீட்டி முழக்கிய அர்ஜுன், உங்க மூத்த மகனுக்கு எடுத்து சொல்லுங்க மம்மி, அவன் தானே என்னோட ரோல் மாடல்னு சொல்வீங்க, முன்னேர் செல்லும் வழிதானே பின்னேர் செல்லும், அவன் இப்படி இருந்தா எப்படி? கண் சிமிட்டி சுதாவிடம் சலுகையுடன் சிபாரிசுக்கு செல்லவும் ஆஷா, அர்ஜுன் உங்களை கோவில்ல வச்சு என சிரிப்புடன் அவனது கையை நறுக்கென்று கிள்ள அவர்கள் இருந்த இடமே சிரிப்பில் கலகலத்தது. இது எதுடா வம்பா போச்சு, நல்ல விஷயம்தானே பேசுன, பாரு ரிஷி. சரி சரி பாவம், பக்கத்திலைக்கு பாயசம் தேடுறான் என் தம்பி, ஏற்பாடு செய்திடுவோம் என்று துணைக்கு தமையனை தேடிய தம்பிக்கு ரிஷி அருள் பாலிக்க இந்த முறை ராதிகா ஆஷா இருவருமே தத்தம் கணவன்மார்களை பொய்யாக முறைக்க முயன்று தோற்றனர். சிரிப்பும் சந்தோஷமுமாக அந்த நாள் முழுவதும் கழிய ரிஷிவர்மன் எதிர்பார்த்திருந்த தனிமையும் வந்து சேர்ந்தது. அவர்களது அறை கட்டிலில் சாய்ந்து படுத்திருந்த ரிஷி, கல்யாணம் செய்துட்டுத்தான் இப்படி செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட்னு திடமா இருந்த, அமெரிக்காவில் இருந்தாலும் நல்ல பையனா எங்க அம்மா அப்பா என்னை வளர்த்து வச்சிருந்தாங்க, எல்லாம் நீ வந்து கெடுத்துட்ட ரதி. தன் மார்பில் தாடையை வைத்து அழுத்தி கொண்டிருந்தவளின் முக வடிவை ஒற்றை விரலால் அளந்தவாறே பொய்யாக அழுத்து கொண்டான். அவள் உதட்டில் விளையாடி கொண்டிருந்தவனின் விரலை நறுக்கென்று கடித்த ராதிகா, ஏன் சொல்ல மாட்டீங்க, உங்களை காய போட்டிருக்கணும், சான்ஸை மிஸ் செய்துட்டேன் என்று விட்டு, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல கண்ணா, திரும்பவும் சென்னை போய் அங்க இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்னொரு கல்யாணம் செய்துட்டே மீதியை வச்சுக்கலாம் என்று திரும்பி படுக்க, ஐயையோ நான் சும்மா சொன்ன ரதி, உனக்கு தெரியாதா செல்லம், என் கண் இல்லை என் மூக்கில்லை என்று குழைந்தபடியே அவன் கொஞ்சிய அவளின் ஒவ்வொரு முக அங்கங்களிலும் இதழை ஒற்றி ஒற்றி எடுக்க, இல்ல இது ஏன் கண்ணு ஏன் மூக்கு, சிரிப்பை அடக்கியபடி அதிகாரமாக சொல்லியவள் தலையணையை இறுக அணைத்து விழிகளை மூடிக்கொண்டாள்.
ஆஹா, இது ஏன் கண்ணு, இது ஏன் மூக்கு, ஏன் வாய், எனக்கு போகத்தான் உனக்கு என அவள் கன்னத்தில் தன் கன்னத்தை வைத்து இழைந்தபடி ரிஷிவர்மன் மேலும் அவளுடன் இழைய, சிறிது நேரம் மிக செய்தவள் கணவனது கரம் எல்லை மீறவும் தாக்கு பிடிக்க முடியாமல் அவன் இழுத்த இழுப்புக்கு வந்தாள். அவனிடம் இறங்கி மயங்கியவள், அது அந்த பயம் இருக்கணும் என்று மிரட்டலாக சொல்ல முயல, அவளின் குரல் கொஞ்சலாக வெளிவந்தது. ஆ, ரொம்ப பயமா இருக்கு பேபி, எங்க என்னை இறுக்கி பிடிச்சுக்கோ பார்க்கலாம். இசையசப்பாய் சொல்லிவிட்டு அவளை தன்னோடு இறுக்கி அவளின் உச்சியில் தன் தலையை அழுத்தி கொண்டான் ரிஷிவர்மன். சிரிப்புடன் காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு கணவனை இறுக்கி கொண்டவள், ரொம்பத்தான் பயந்த பிள்ளை என அவனை விட ரகசிய குரலில் கொஞ்சி அவள் கன்னத்தை ரிஷியின் மார்பில் வைத்து மெல்ல தேய்த்தாள். உல்லாசமாக சிரித்தவாறே, பின்ன என்றவன், உனக்கு நான் வெட்டிங் கிஃப்ட் கொடுத்தேன், எனக்கு ஒரு பரிசும் இல்லையாடா? மனைவிக்கு சந்தோஷமும் ஆனந்த அதிர்ச்சியும் அளிப்பதற்காக மரகதம் பாட்டியை இங்கே தருவித்ததை சுட்டி காட்டி கேட்க, மரகதம் பாட்டியை பார்த்த பொழுது அகமகிழ்ந்து கணவனை எப்படி கவனித்து கொண்டாளோ அதே கவனிப்பை திரும்பவும் அவனுக்கு பல மடங்காக திருப்பிக் கொடுத்தாள் அவனது மனைவி. அவளது அன்பிலும் கவனிப்பிலும் திக்கு முக்காடி போனவன் அவளையும் திக்கு முக்காட செய்தான். மூச்சு வாங்க சற்றே விலகியவர்கள் கண்களாலும் விரல்களாலும் தங்களது வருடலை காதலுடன் மெல்ல தொடர்ந்த வண்ணம் இருந்தனர். பெருமிதத்துடன் அவனை பார்த்தவள், சரியான கல்லுளி மங்கன் நீங்க, எனக்கு தெரியாமலே எல்லா வேலையும் செய்துட்டு திருடா கள்ளா என்று செல்லமாக கொஞ்சி அவன் கன்னத்தை கிள்ளி அவள் உதட்டில் பொருத்தி கொண்டாள். அவளது நெற்றியில் முட்டியவன், இதெல்லாம் செல்லாது செல்லாது, இதெல்லாம் தினமும் கிடைப்பதுதான், எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வேண்டுமாக்கும் என. அப்போ இது ஸ்பெஷல் இல்லையா என்று சண்டைக்கு வந்தாள் மனைவி. டாப்பிக்கை டைவர்ட் செய்யாத, முதல்ல கிஃப்ட் என்னன்னு சொல்லு. சரியான விடா கொண்ட, நானும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதை கேட்ட உடனே உங்க கிஃப்டை பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட்டதை விட நீங்க இன்னமும் சந்தோஷப்படுவீங்க தெரியுமா என்று அவனின் கழுத்தில் தன் கட்டை விரலால் லேசாக கீறியபடி அமர்த்தலாக கூறியவளின் குரல் ரகசியமாக வெளிவந்தது. சஸ்பென்ஸ் தாங்க முடியலையே ரதி, எங்க காட்டு பார்ப்போம். அதை இப்ப காட்ட முடியாதாக்கும். இப்ப காட்ட முடியாத அளவுக்கு அப்படி என்ன பரிசோ? கண்களில் விஷம சிரிப்புடனும் ஆர்வமுடனும் கேட்டவனை சந்தேகமாக பார்த்தவள், சரியான திருடன்டா நீ, உங்களுக்கு தெரியும் தானே என்ற உதட்டை பிதுக்கி சிணுங்கினாள். முகத்தை அப்பாவையாக வைத்து கொண்ட ரிஷிவர்மன், இல்லையே பேபி, உன்னோட சர்ப்ரைஸ் எனக்கு எப்படிடா தெரியும் என்றான். நிஜமா தெரியாது என்ற பல முறை கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டவள் மெல்ல அவனை மேலும் நெருங்கி, இன்னும் ஒரு 7-8 மாசம் கழிச்சு உங்களுக்கே உங்களுக்கான என்னோட பரிசு உங்க கையில் தவழும் என்று அவனது காதுக்குள் பரம ரகசியமாக சொல்லிவிட்டு அவனது கழுத்து வளைவிலேயே தன் சிவந்த முகத்தை புதைத்து கொண்டாள். அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு துள்ளி குதித்தவன், செல்ல குட்டி என்று கூவி அவளது 2 கன்னத்திலும் அழுந்த முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என உல்லாசமாய் வினவினான். அதான் தெரியுதே, கன்னத்துல குழியே விழுந்துடுச்சு. விழும் விழும் என்று அவளது கன்னத்தை மிருதுவாக வருடி விட்டவாறே, அர்ஜுன் கிட்ட சொல்லணும், அவனோட லைன் கிளியர்னு என கண் சிமிட்டி சிரித்தவன் அன்று நடந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை பற்றி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தான். நாம மறுபடியும் சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது தருண் தான் ரதி, இன்னைக்கு அவன் கண்ணே கலங்கிடுச்சு என தோழனை பற்றி பெருமிதமாய் சொன்னான். கஷ்டப்படும் பொழுது தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்காமல் தன்னால முடிஞ்சதை செய்து ஆதரவா தருண் அண்ணா நடந்துகிட்டார் ரிஷி, ரொம்ப நல்லா மாதிரி. அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி தாஜா செய்து மறுபடியும் யக்னேஷ் கிட்ட என்னை பேச வச்சுட்டீங்க, சரியான ஆளுங்க என்று எழுந்து அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டு அவளது மணி வயிற்றில் முத்தம் ஒன்றை கொடுத்தான். அவனது நெற்றி கேசத்தை கோதி கொடுத்த ராதிகா, யக்னேஷ் செய்தது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. பங்கு பணத்துடன் அந்த 1 கோடியையும் திருப்பி கொடுத்ததோடு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டுட்டார். அவரே அதை உணர்ந்த பிறகு அவரை தண்டிக்கிறதில் எந்த நியாயமும் இல்லை ரிஷி. அதோட நீங்க மட்டும் என்ன அவருடன் பேசாமல் சந்தோஷமாவா இருந்தீங்க? கொஞ்ச காலம் அம்மா அப்பா கூட கோபத்துல இருந்த, ஒரு கட்டத்துல உன்னை மறந்த, அப்புறம் யக்னேஷுடன் பேசுறதில்லைன்னு புலம்பிட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன என்று வினவினாள். அவள் சொல்வதை ஆமோதிப்பதாய் தலை அசைத்து ஏற்றுக்கொண்டவன்,
எல்லா நேரத்திலும் நீதான் எனக்கு எப்பொழுதும் ஒரு துணையாய் இருந்திருக்கிறதே. கோபம், மறதி, சண்டை என்று எதுவுமே என்னில் குடி புகுந்து சந்தோஷத்தை கெடுக்காமல் நீ என் மனசில் நீக்கமற நிறைஞ்சு அன்பை மட்டுமே கொடுக்க வைக்கிறாய். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ரதிமா என்று அவளது மடியிலேயே முகத்தை புதைத்து கொண்டான். ஐ லவ் யூ ரிஷி என்றவளின் மனதை உவகை நிறைத்தது. ராதிகா, ரிஷி இருவரும் ஒருவர் மீது மற்றொருவர் வைத்திருக்கும் நேசம் குறையாமல் அவர்கள் வாழ்வில் என்றும் என்றென்றும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.